பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நன்பின் தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில நாங்கள் ஒரே குடும்பமாய் இணைந்து ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இவர்கள் எல்லா விதத்திலையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறேன். ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா விதமான கொள்ளை நோயிலிருந்தும் அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான காரியத்தை நீர் இந்த நாளிலே சந்திக்க பொறுமைக்கு கொடான ஒரு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலே ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரும் இதை கேட்கின்ற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடியானை மறைத்து பேசும். இந்த நாளில் ஆண்டவரே நீர் கொடுக்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் உயிருள்ளதா இருக்கிறபடினால் இதை கேட்டு மனம் மாறி ஆண்டவரோடு இணைந்து கொள்ள இந்த நன்னாளை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதி தங்கிகரித்து பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஆமென். பிதாசுதன் பரிசுத்தாவி மூவர் இறைவன் நம்மளை ஆசீர்வதி தங்கிகரித்து பொறுப்படுத்திக் கொள்வாராக. ஆமென். இந்த நாளிலே நாம் பார்க்க போகின்ற தலைப்பு ஆண்டவரோடு இருப்பவர்கள். நம்ம ஆண்டவரோடு இருக்கும் பொழுது ஆண்டவரோடு இருக்கும் பொழுது அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த தலைப்பில தான் நாம் இந்த கால வேளையிலே நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவரோடு இருப்பவர்கள். எடுத்து படிக்கலாம். செக்கரியா 12ஆம் அதிகாரம் 8வது வசனம். செக்கரியா 12ஆம் அதிகாரம் 8வது வசனம். அந்நாளில் எருசலேமில் குடியிருக்க ஆண்டவர் அடைக்கலமாய் இருப்பார். அந்நாளில் எருசலேமில் குடியிருப்போருக்கு ஆண்டவர் அடைக்கலமாய் இருப்பார். அருமையான தேவஜனமே, ஆண்டவரோடு வந்துட்டு இருப்பவர்களுக்கு அவர் அடைக்கல பாறையாயிருக்கிறார். அருமையானவர்களே, அவர்களை எந்த ஒரு அசுத்தமும் அணுகாதபடி என் தேவன் அந்த இடத்துல உயர்த்துகிறவராயிருக்கிறார். அருமையானவர்களே, ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் சத்தியம் ஜீவன் என்று சொன்னவர். அவரோடு இருக்கிற மக்களுக்கு எத்தீங்கும் அஞ்சுதேன் என்று சொல்லி எந்த தீங்கும் அவர்களுக்கு நேரிடாது என்றுதான் இந்த வேத வசனம் நமக்கு முன்மொழிகிறது. அருமையானவர்களே, அந்நாளில் அவர்களுள் காலூன்றி நிற்க வலுவில்லாதவர் கூட தாவீதை போலிருப்பர். அருமையான தேவஜனமே, இந்த கொள்ளை நோயில எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில எழுந்து நிற்காதவர்கள் கூட ஆண்டவரோடு நீங்கள் ஒன்றித்திருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய பாவ கரைகளை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொள்வீர்கள் என்று சொன்னார், உங்கள் பாவம் கழுகும் பொழுது நீங்கள் தாவீது நடனமாடி ஆண்டவரை ஸ்தோத்தரித்தது போல முடவன் கூட எழுந்து நடப்பான் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே, ஒருவேளை முடவன் என்று சொன்னால் கால் மாத்திரம் அல்ல. அருமையானவர்களே, உன் உள்ளத்திலேயும் நீ முடவனாயிருப்பாய். அருமையானவர்களே, நீ உள்ளத்திலே முடவனாயிருப்பாய் என்று சொன்னால், ஆண்டவரிடத்திலிருந்து வெகு தூரத்திலே நீ இருப்பாய் என்று சொன்னால், அருமையான தேவ ஜனமே, இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை, ஒவ்வொருவரும் தம்மை சோதித்து அறிந்தீர்கள் என்று சொன்னால், பாவத்தை விளக்கி பரிசுத்தத்தை காத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால், தேவன் சொல்லுகின்ற இந்த இறை வார்த்தை அந்த நாட்களிலே காலூன்றி தாவீதை போல நடனமாடக்கூடிய ஆண்டவரிடத்திலே எல்லா விதமான சமாதானம், சந்தோஷம், ஆர்ப்பரிப்பு உங்கள் இல்லத்திலேயும் உள்ளத்திலேயும் இருக்கும் என்றுதான் இந்த வேத வசனம் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஏன் நம் ஊனமற்றவர்களாய் இருக்கிறோம் என்று சொன்னால், பாவத்திலே நாம் விழுந்து நம் உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு பரிசுத்தமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு ஆண்டவரை துதிப்போம் என்று சொன்னால், என் அருமையான தேவ ஜனமே, எந்த ஒரு ஆதாயமும் இல்லை. ஆனால் நீங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு பரிசுத்தப்படுத்தும் பொழுது, இதோ இந்த நாளிலே ஆண்டவர் அடைக்கலமாயிருக்கிற என் தேவன் உன் குடும்பத்திலேயும் ஓடிய எல்லா விதமான கைது செய்த காரியத்திலேயும் ஆண்டவர் உன் நாட்டுக்கும் வீட்டுக்கும் அரணும் கோட்டையுமாயிருக்கிற என் தேவன் அடைக்கல பாறையாயிருக்கிறார் என்று இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அருமையானவர்களே, அதுக்கு அடுத்த வசனம் நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8. அப்பொழுது ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம்
இன்னதென்பதை உணர்ந்து கொள்வாய். Praise the Lord. அப்பொழுது ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் இன்னதென்பதை உணர்ந்து கொள்வாய். கடவுளை அறியும் அறிவை பெறுவாய் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, திருப்பி அதை படிங்க. அப்பொழுது ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் இன்னதென்பதை உணர்ந்து கொள்வாய். கடவுளை அறியும் அறிவை பெறுவாய். Praise the Lord. அருமையான தேவ ஜனமே, இந்த கால வேளையில் ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை, அப்பொழுது ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம், தெய்வத்தின் பயம் ஞானத்தின் இருப்பிடம். அருமையானவர்களே, ஒரு தெய்வ பயம் இருந்தால் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஒரு தெய்வ பயம் இருந்தால் அந்த தெய்வத்தின் அச்சம் ஞானத்தின் இருப்பிடம். உனக்கு நல்ல ஒரு புத்தி, நல்ல ஒரு ஞானத்தை கொடுக்கிற ஆண்டவர். அப்பொழுது ஆண்டவருடைய அறிவை நீ அறிவாய். ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு நல் ஒழுக்கத்தை நம்மளை செம்மைப்படுத்தி சீர்படுத்தி ஆசீர்வதித்து, இதோ இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு முன்மொழிகிற வார்த்தை, அப்பொழுது ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் இன்னதென்பதை உணர்ந்து கொள்வாய். கடவுளுடைய அறிவை பெறுவாய் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, ஆண்டவர் கட்டளையின்படி நாம் நடக்கும் பொழுது, ஆண்டவர் சொல்படி நாம் கேட்போம் என்று சொன்னால், நம் பாதங்கள் இடராது. மக்களே, நம்முடைய சிந்தனைகள் சிதறாது. நம்முடைய உள்ளம் ஆண்டவர் தங்கும் கோவில். அந்த உள்ளத்திலே நீ தாறுமாறான எண்ணங்களை எண்ண மாட்டாய். உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேவனுடைய சரீரமாயிருக்கிறபடினால் அந்த சரீரம் ஆண்டவருக்கு பரிசுத்தமாயிருக்கும் பொழுது அவருடைய கொடுக்கிற எல்லா விதமான கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவர் பயத்திலே நாம் வாழ்வோம் என்று சொன்னால், நம் இல்லமும் உள்ளமும் பரிசுத்தப்படும் என்று சொன்னார், எல்லா விதத்திலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்று இந்த வேதம் சொல்கிறது. அப்பொழுது ஆண்டவரோடு நீங்கள் இணைந்து கொண்டு இருக்கும் பொழுது உங்களை தொடுகிறவன் யார்? என் பிள்ளைகளை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுவான் என்று சொன்ன தேவன். மக்களை ஒருபோதும் ஒவ்வொருவரும் தன் கண்மணியை தொட முடியாத ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் சொல்கிறார், நீங்களோ என் கண்களுக்கு வெளியேற பெற்றவர்கள். என் கண்மணியை போல நான் காப்பேன். என் உள்ளங்கையில உங்களை பொறித்து வைத்திருக்கிற தேவன். அருமையான தேவ ஜனமே, அவர் பரிசுத்த ரத்தத்தினால் உங்களையும் என்னையும் வாங்கியிருக்கிறார். அருமையானவர்கள், நம்ம முடிந்த அளவிற்கு நாம் பரிசுத்தத்தை காத்துக் கொள்வது. இந்த இடத்திலே ஆண்டவருடைய அறிவை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவருடைய ஞானத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். அப்பொழுது உங்களையே நீங்கள் பரிசுத்தப்படும் பொழுது எல்லா விதத்திலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. அடுத்ததாக, ஏனெனில் ஞானத்தை அளிப்பவர் ஆண்டவரே, அறிவிற்கும் விவேகத்திற்கும் ஊற்றானவர் அவரே. Praise the Lord. அருமையான தேவ ஜனமே, ஏனெனில் ஞானத்தை அளிப்பவர் ஆண்டவரே, அறிவுக்கும் விவேகத்திற்கும் ஊற்றானவர் அவரே. பாருங்க என்ன அருமையா சொல்கிறார் ஆண்டவர். எல்லா விதத்திலேயும் அறிவு ஊற்று. நான் ஞானத்திலே சிறந்தவர்கள் என்று பாராட்டப்படுவீர்கள். இந்த மகள் நல்ல ஒரு புத்தி கூர்மையானவள் என்று, இந்த மகன் ஒரு புத்தி கூர்மையானவன் என்று, ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நீங்கள் மற்றவர்கள் உங்களை குறித்து அறிந்து கொள்வார்கள். அருமையானவர்களே, அப்பொழுது நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவரின் கட்டளையின்படி நாம் நடக்கிறோமா, இல்லை நம் சொந்த மாமிசத்தின் பலத்திலே நாம் வாழ்றோமா என்று அருமையான தேவ ஜனமே, இந்த கால வேளையில நீங்கள் ஆண்டவரை கூப்பிடும் பொழுது அவர்கள் முன்மொழிகிற வார்த்தை, இதோ நான் உங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறேன், அரணும் கோட்டையுமா இருக்கிறேன், நீ என்னோடு இணைந்து கொள்வாய் என்று சொன்னார். அந்த தாவீதை போல நடனமாடி ஆண்டவரை ஸ்துதிப்பாய். இந்த கால வேளையில மக்களே, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அருமையானவர்கள், நீங்கள் கேட்டு அதன்படி நடப்பீர்கள் என்று சொன்னார். அருமையான சகோதரா சகோதரியே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்களுடைய சன்னதிகள் ஆசீர்வதிக்கப்படும். உங்களுடைய குடும்ப சாப பாவங்கள் எல்லாம் நீக்கப்படும். அருமையானவர்களே, ஆண்டவர் உள்ளத்திலையும் இல்லத்திலையும் இருப்பார் என்று சொன்னார். உன்னை தொடுகிறவன் யார் என்று இந்த வேத வசனம் கேட்கிறது. அருமையானவர்களே, அவர்தான் அறிவு ஊற்று.
அவர்தான் எல்லா விதத்திலையும் உனக்கு ஞானத்தை கொடுக்கிறவர். அவர்தான் எல்லா விதத்திலையும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர். அருமையான தேவ ஜனமே, இந்த காலை வேளையில உன்னையும் என்னையும் அழைத்து அவருடைய வார்த்தையை கேட்பதற்கும் பேசுவதற்கும் அதை தியானிப்பதற்கும் அழைத்த தேவன், அவர் உன்னை அடைக்கல பாறையாய் வைத்திருப்பார். அருமையானவர்களே, அதுக்கு அடுத்தபடியாக 7வது வசனம். நேர்மையாளருக்கு அவர் துணை செய்ய காத்திருக்கின்றார், மாசற்றோருக்கு கேடயமாய் இருக்கின்றார். அருமையான தேவ ஜனமே, அதுக்கு அடுத்த வசனம் 7வது வசனம் சொல்கிறது, நேர்மையாளர்களுக்கு அவர் துணை செய்ய காத்திருக்கிறார். அருமையானவர்களே, உண்மைக்கும் சத்தியத்துக்கும் நீதிக்கும் நாம் நடப்போம் என்று சொன்னால், அருமையானவர்களே, எந்த சூழ்நிலையிலும் உங்களை காக்கக்கூடிய தேவன், எந்த சூழ்நிலையிலையும் எந்த ஒரு ஆபத்திலையும் உன்னை ஆண்டவர் தூக்கி எடுக்கிறவராய் இருக்கிறார். அருமையானவர்களே, இந்த வசனம் சொல்லுகிறது, அருமையானவர்களே, நேர்மையாளர்களுக்கு அவர் துணை செய்வ காத்திருக்கிறார். நேர்மையாய் நீ இருந்தாய் என்று சொன்னார், உனக்கு எளிமை இல்லை, உனக்கு தரித்திரம் இல்லை, உன்னுடைய குடும்பத்துல துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், கண்ணீர், வேதனைகள் இல்லை. அருமையானவர்களே, வியாதிகள் இல்லை, உங்களுக்கு எந்த ஒரு கொள்ளை நோயும் தொடாதபடி என் தேவன் பாதுகாத்துக் கொள்வார். ஏன் என்று சொன்னால் நீங்கள் நேர்மையானவர்கள். ஆண்டவர் நேர்மையானவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு பரிசு. அருமையானவர்களே, இந்த காலை வேளையில நேர்மையாளர்களுக்கு அவர் துணை செய்ய காத்திருக்கிறார், மாசற்றோருக்கு கேடயமாயிருக்கிறார். அருமையானவர்களே, மாசற்றவர்கள் பாருங்க, ஆண்டவருக்கு விரோதமான காரியம் செய்யாதவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். அருமையானவர்களே, ஆபத்து காலத்தில் கவசமும் கேடகமுமாய் நான் உன்னை இருப்பேன். ஆபத்து காலத்தில் உன்னை தப்பித்து உனக்கு நிறைய நீண்ட ஆயுள ஆசீர்வதிக்கிற என் தேவன், உள்ளத்தையும் இல்லத்தையும் ஆசீர்வதிக்கிற என் தேவன், உன் நாட்டையும் வீட்டையும் ஆசீர்வதிக்கிற தேவன், உன்னுடைய ஜெப கூடாரத்தை ஆசீர்வதிக்கிறவர், உன்னுடைய ஆலயத்தை ஆசீர்வதிக்கிறவர், இறை பணியை ஆசீர்வதிக்கிறவர், ஊழிய பணியை ஆசீர்வதிக்கிறவர். ஒவ்வொரு பணியும் ஆண்டவருக்கு செய்கின்றது உகந்ததாய் மாறும் என்று என் வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என் சகோதரா சகோதரியே, நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம். அருமையானவர்களே, உன்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கிறதா? உன்னுடைய சொல்லாலும் செயலாலும் கடமையாலும் நீ பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறையா? அருமையானவர்களே, இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அருமையானவர்கள், இதோ அவர் அடைக்கல பாறை, அவர் கேடகம் கவசமாயிருக்கிற நம் தேவன், உன்னை பேணி காக்கக்கூடிய வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறபடினா, இதோ இந்த கால வேளையில மக்களே, நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டு மனமாறுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களே என்று இந்த வேதம் சொல்லுகிறது. 8வது வசனம் சொல்கிறது, நேர்மையாளரின் பாதைகளை அவர் பாதுகாக்கின்றார், தம் அடியாரின் வழிகளை காவல் செய்கின்றார். பாருங்க அருமையானவர்களே, நேர்மையாளர்களின் பாதைகளை அவர் பாதுகாக்கின்றார். அருமையானவர்களே, நேர்மையாளரின் பாதங்கள் இடர்வதில்லை, நேர்மையானவர்களின் பார்வை மாறுவதில்லை, நேர்மையானவரின் சிந்தனைகள் சிதறுவதில்லை. அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், அந்த நபர் ஆசீர்வதிக்கப்படுவார். அருமையானவர்களே, நேர்மையாளர்களின் பாதைகளை அவர் பாதுகாக்கின்றார். அருமையானவர்களே, பாருங்க என்ன அருமையா ஆண்டவர் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் உத்தமமா இருந்தோம் என்று சொன்னார், ஆண்டவருக்கு உகந்த மகன் மகளாக இருந்தோம் என்று சொன்னார், அவர் பாதங்களை பாதுகாப்பாராம். தீய வழிக்கு செல்லாதபடி அவர் வானதூதர்களை காவலிட்டு உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறவர், உன் வீட்டையும் நாட்டையும் ஆசீர்வதிக்கிறவர். உன்னுடைய எல்லா விதமான செயல்பாடுகள் ஆண்டவருக்கு உகந்த காரியம் நீ செய்து கொண்டே இருப்பாய் என்று சொன்னார், எல்லா விதத்திலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் பாதப்படிகளை செம்மைப்படுத்துகிறவர், சீர்படுத்துகிறவர், ஆசீர்வதிக்கிறவர். அருமையானவர்களை, கையிட்டு செய்த எல்லா காரியங்களும் என் தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறாய். அருமையானவர்களே, நீங்கள் ஊழிய பணி செய்து கொண்டிருக்கலாம், இறை பணி செய்து கொண்டிருக்கலாம், ஆலய பணி செய்து கொண்டிருக்கலாம். எல்லா விதத்திலையும் தேவன் இதோ இந்த நாளிலே சொல்லுகின்ற வார்த்தை, நேர்மையாளர்களின் பாதைகளை அவர் பாதுகாக்கின்றார் என்று வேதம் சொல்கிறது. அருமையானவர்களே, தம் அடியார்களின் வழிகளை காவல் செய்கின்றாராம். பாருங்க,
ஆண்டவருக்கு ஒரு பணியை செஞ்சீங்கன்னா அவர் காவல் செய்கிற தேவன், உன்னை காக்கிற தேவன், உனக்கு அடைக்கல பாறை, உன்னுடைய கவசமும் கேடகமும் இருக்கிறவர். நாம் எங்கே சென்று கொண்டு இருக்கிறோம் அருமையான கிறிஸ்தவர்களே, அருமையான கிறிஸ்தவ மகனே மகளே, அருமையான ஊழியக்காரர்களே, அருமையான திருச்சபை வழி நடத்துறோமே, நாம் எங்கே சென்று கொண்டு இருக்கிறோம் அருமையானவர்களே? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரா சகோதரியே, இளம் சிறகுகளே, இளைஞனே இளங்கியே, உன் வாழ்க்கை தாறுமாறாக இருக்கிறதா? இந்த வசனத்தை கேட்டு மாறு. உன் இளமை துடுக்களை நீ செய்து கொண்டிருக்கிற எல்லா தீச்செயல்களும் ஆண்டவர் சுட்டரிக்கிற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அருமையானவர்களே, நம் ஆண்டவருடைய ஆலயத்தை எப்படி சிதைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று கிறிஸ்துக்குள்ளே வாழ்கின்ற மக்கள், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த மக்கள், கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், நம்மளுடைய வாழ்க்கை, நம் பாதைகள் எப்படி இருக்கிறது அருமையானவர்களே? நம் சிந்தையும் செயல்பாடுகளும் எப்படி இருக்கிறது அருமையானவர்களே? நீங்கள் உள்வாங்கி இந்த வசனத்தை தியானித்து பாருங்கள் அருமையானவர்களே. நம்மளுடைய பாதை பரிசுத்தமா இருக்கிறதா? நம்மளுடைய பாதை வெளிச்சமா இருக்கிறதா? நம்மளுடைய பாதை பரிசுத்தமா இருக்கிறதா? நம் சிந்தைகள் பரிசுத்தமா இருக்கிறதா? நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் உண்மையா இருக்கிறோமா? இதுதான் இங்கே கேள்விக்குறி போட்டு ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். உண்மை உள்ளவர்களுக்கு அவர் பாதுகாப்பா இருக்கிறார். மக்களே, தம் அடியானின் வழிகளை காவல் செய்கிறாராம். என் பிள்ளையே, என் மகனே மகளே, நீ தீய வழிக்கு செல்லாதபடி உனக்கு நான் காவல் செய்கிறேன். நான் உன்னோடு இணைந்து கொண்டு பாவத்தை வேர்பிரித்து காட்டுகிற என் தேவன், பாவத்தையும் பரிசுத்தையும் வேர்பிரித்து காமிக்கிற என் தேவன் உங்களோடு என்னோடு இருக்கிறார். அருமையானவர்கள், நாம் செய்கின்ற ஒவ்வொரு பணியிலும் ஆண்டவர் இருக்கிறார். அதனால்தான் இந்த கால வேளையை நாம் கண் விழித்து காண்கிறோம். அருமையானவர்கள், நம் செயல்பாடுகளும் சிந்தனைகளும் சிதறாதபடி என் தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னான். நம்மளை தொடுகிறவன் யார் அருமையானவர்களே? நம்மளை தொடுகிறவன் யார் அருமையானவர்களே? அருமையான கிறிஸ்துவ குடும்பமே, கிறிஸ்துக்குள்ளே வாழ்கிறவர்களே, நம்மளுடைய வாழ்க்கை உண்மையா இருக்கிறதா? நாம் செய்கின்ற பணி உண்மையா இருக்கிறதா? நம் ஆண்டவருக்கு உகந்த ஊழியக்காரியாய் வாழ்கிறோமா? நினைத்து பாருங்கள் அருமையானவர்களே. நம்முடைய பாதங்கள் செம்மையா இருக்கிறது என்று சொன்னார். அவர் கேடகமும் கவசமுமா இருக்கிறார் என்று என் வேதம் சொல்கிறது. அருமையானவர்களே, அவர் கேடகமும் கவசமா இருக்கிறார். அவர்கள் வழிகள் எல்லாம் ஆண்டவர் காவல் செய்வேன் என்று சொன்னார். அருமையானவர், அவர்கள் வழியெல்லாம் ஆண்டவர் காவல் செய்வார். அருமையானவர்களே, உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறவர், உங்களுக்கு அடைக்கல பாறையா இருக்கிற என் தேவன், உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறவர், உங்கள் குடும்பத்தையும் உங்கள் நாட்டையும் வீட்டையும் ஆசீர்வதிக்கிற என் தேவன். நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாதங்களையும் ஆண்டவர் செம்மைப்படுத்துகிறவராயிருக்கிறார். அருமையானவர்களே, நினைத்து பாருங்கள் அருமையான தேவஜனமே, நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டே இருக்கிறோம்? ஆண்டவருக்கு விரோதன காரியமாக எந்த இடத்துல நின்று கொண்டே இருக்கிறோம்? ஆண்டவரிடத்தில் செல்லாதபடி அவருடைய ஆசீர்வாதத்தை கெடுத்துக் கொண்டே இருக்கிறோம். அருமையானவர்களே, அவருடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற எல்லா தடைக்கற்களும் இந்த கால வேளையில உங்களை என்னையும் பார்த்து கேட்கிறார். அவர்கள் பாதப்படியை காவல் செய்கிற என் தேவன், உங்கள் சிந்தைகள் செயல்பாடுகள் உங்களுடைய எல்லா விதமான ஞானத்தை கொடுத்தவர் ஆண்டவர். எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் அருமையானவர்களே? நீ கிறிஸ்துக்கு உண்மையாய் வாழ்வாய் என்று சொன்னார். உன் பாதங்கள் இடராது என்று என் வேத வசனம் சொல்கிறது. அருமையான தேவ ஜனமே, இந்த நாளிலே நீங்கள் யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே. நம் ஆண்டவரை விட்டு எவ்வளவு தூரத்தில் நின்று கொண்டு இருக்கிறோம்? ஏன் நாம் கேட்பது கிடைக்கவில்லை? ஏன் நாம் குடும்பத்தில் அற்புதம் நடக்கவில்லை? நம்மளுடைய தீச்செயல்களை என்றுதான் வேத வசனம் நமக்கு முன்மொழிகிறது. அருமையானவர்களே, உங்களை என்னையும் பார்த்து கேட்கிறார். நீ கிறிஸ்துக்குள்ள வாழ்கிறாயே, என்னை கிறிஸ்துவோடு நீ இணைந்து கொண்டாயே, ஏன் மறுபடியும் நீ தீச்செயலுக்கு செல்கிறாய்? அருமையானவர்களே, இதோ உன் பார்வையும் உன் சிந்தையும் உன் செயல்பாடும் நேர்மையா இருக்கட்டும் என்று வேதம் சொல்கிறது. அருமையான தேவ ஜனமே, உங்களையும் என்னையும் இந்த கால வேளையில் ஆண்டவர் பேசுகிறார். கிறிஸ்துவ வாழ்வு ஒரு புனிதமான வாழ்வு, கிறிஸ்துவ வாழ்வு ஒரு அன்பான வாழ்வு, கிறிஸ்துவ வாழ்வு ஒரு அரவணைக்கக்கூடிய வாழ்வு, கிறிஸ்துவ வாழ்வு நீதியான வாழ்வு, கிறிஸ்துவ வாழ்வு நேர்மையான ஒரு வாழ்வு, கிறிஸ்துவ வாழ்வு மற்றவர்களை அன்பு செய்கின்ற வாழ்வு, கிறிஸ்துவ வாழ்வு எல்லா விதத்திலும் அன்பு சகிக்கக்கூடியதா இருக்கிறது.
சகிப்புத்தன்மைக்குரிய வாழ்வுதான் கிறிஸ்தவ வாழ்வு. அருமையானவர்களே, எல்லாம் சகிக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் மற்றவர்களை அன்பு செய்கிறவர்களாய் மாற வேண்டும். அருமையானவர்களே, இந்த கால வேளையில உங்களையும் என்னையும் கூப்பிட்டு நிக்க வச்சு பேசிக் கொண்டிருக்கிற என் தேவன், உங்களையும் என்னையும் அழைத்து பேசிக் கொண்டிருக்கிற அருமையான என் தேவன். அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம் விடுதலை பயணம் 34:10. விடுதலை பயணம் 34:10. அப்பொழுது ஆண்டவர் கூறியது, நான் ஓர் உடன்படிக்கை செய்கிறேன். எந்த நாட்டிலும் எந்த மக்களினத்திற்கும் செய்யாத அரும் பெரும் செயல்களை நான் உன் மக்களுக்கு அனைவர் முன்னிலையிலும் செய்வேன். அருமையான தேவ ஜனமே, இந்த வசனத்தை பார்த்தீர்களா? அப்பொழுது ஆண்டவர் கூறியது, நான் ஒரு உடன்படிக்கை செய்கிறேன். எந்த நாட்டிலும் எந்த மக்களினத்திற்கும் செய்யாத அரும் பெரும் செயல்களை நான் உன் மக்கள் அனைவரும் முன்னிலையிலையும் செய்வேன். அருமையான தேவ ஜனமே, அதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. எல்லாரும் முன்னிலையிலும் உன்னை அற்புதமாய் வைத்திருக்கிறார். எல்லாரும் வியர்க்கத்தக்க செயல்களை காண்பார். உங்களை கண்டு எல்லாரும் உயர்ந்து போவார்கள். உற்றார், உறவினர், உடன்பிறப்போர், உன்னுடைய குடும்பம், உன் குடும்ப சாயலா இருக்கிற ஒவ்வொருவரும், உன்னுடைய உற்றார் உறவினர், உன்னுடைய நண்பர்கள், எந்த சூழ்நிலையிலே நீ இருந்தாலும், எந்த இடத்திலே நீ இருந்தாலும், இவரோடு ஆண்டவர் வாசம் செய்கிறார் என்று கண்டு கொள்வார்களாம். அருமையானவர்களே, மற்றவர்கள் மத்தியிலே உன்னை அற்புதமாய் வழி நடத்துகிற தேவன், மற்றவர்கள் மத்தியிலே உன்னை உயர்த்துகிற தேவன், மற்றவர்கள் மத்தியிலே ஆண்டவர் வாசம் செய்கிறார் என்று சொல்லி மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக என் தேவன் உன்னை அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். மக்களே, கிறிஸ்தவ மக்கள் மாத்திரத்தில், கிறிஸ்தவ மக்கள் நடுவிலே மாத்திரம் அல்ல அருமையானவர்கள், வேற்றின மக்கள் கூட உங்களை கண்டு இவர்கள் ஆண்டவரின் சாயல், ஆண்டவரோடு வாழ்கிறார்கள் என்று உங்களை மகிமைப்படுத்துவார்கள் என்று இந்த வேதம் சொல்கிறது. நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? நம் வாழ்க்கை தரம் எப்படி கீழ்த்தரமாய் போய்கொண்டு இருக்கிறதா என்று நீங்கள் மனம் மாறுங்கள். அருமையானவர்களே, இன்று நீங்கள் மனம் மாறுங்கள் என்றுதான் என் வேத வசனம் சொல்கிறது. அருமையானவர்களே, அவர்கள் மக்கள் மத்தியிலே உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னவர். எல்லா மக்களும் ஏற்கத்தக்க செயல்கள் நான் உனக்கு புரிவேன். எல்லா மக்கள் மத்தியிலே உன்னை உயர்த்துவேன். ஒருவேளை நீ வேலை ஸ்தலத்திலே அதிகாரியாய் வேலை செய்து கொண்டிருக்கலாம், உன்னை உயர்த்துகிற தெய்வன். அருமையானவர்களே, இக்கட்டான சூழ்நிலையிலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம், விடுதலை தருகிற தெய்வனாயிருக்கிறார். அருமையானவர்களே, வியாதியிலே மனம் நொந்து போயிருக்கலாம், மரணத்தை தழுவி கொண்டிருக்கலாம், இந்த நாளில் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். எந்த சூழ்நிலையில நீங்கள் இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறீர்களோ அதை விடுதலை செய்து உன் மூலம் மற்றவர்கள் அற்புதத்தை காண்பார்கள் என்று இந்த வேத வசனம் சொல்கிறது. மற்றவர்கள் மத்தியிலே உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன். என் அருமையான தேவ ஜனமே, ஆண்டவரை விட்டு வெகு தூரத்துல இருந்து கொண்டிருக்கிறோம். நான் இத்தனை வருஷம் கேட்டது எனக்கு கிடைக்கவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, ஒரு நிமிடம் நம் வாழ்க்கையை திரும்பி பார்த்தோமா? நம்மளுடைய செயல்பாடுகளை திரும்பி பார்த்தோமா? நம்மளுடைய எல்லா விதமான காரியமும் புனிதமா இருக்கிறதா, பரிசுத்தமா இருக்கிறதா, நேர்மையா இருக்கிறதா, உத்தமமா இருக்கிறதா, சத்தியமாய் நாம் வாழ்கிறோமா என்று ஆராய்ந்து பாருங்கள். அப்படி நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்று சொன்னார், அருமையான தேவ ஜனமே, இந்த நாளிலே மற்ற மக்கள் மகிமையை காண்பார்கள் என்று சொன்னார். என் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மித்த மற்றவர்கள் ஆச்சரியப்பட அளவிற்கு உன்னை நான் உயர்த்துவேன். ஆண்டவருடைய பிரசன்ஸ் ஆஃப் த காட் வித் யூ. எல்லாரும் வியர்க்கத்தக்க செயல்களை உனக்கு நான் செய்வேன். ஆனால் ஏன் அது செய்ய முடியவில்லை ஆண்டவரால்? நாம் எங்கே நின்று கொண்டிருக்கிறோம்? அருமையானவர்கள், உலக மாயில எந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம்? ஆண்டவருடைய சாயல் என்று சொல்லி இருக்கிறார், ஆண்டவருடைய ஆலயம் என்று சொல்லி இருக்கிறார். நம்மளே ஆண்டவர் நம்மளை காவலிடுகிறவர். அவர் கேடகமாயிருக்கிறேன் என்று சொன்னார், ஞானத்தை கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னார், புத்தியை கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னார், உன்னை நல்வழியிலே நடத்துவேன் என்று சொன்னார். நாம் எந்த வழியில சென்று கொண்டிருக்கிறோம்? இளைஞனே, இலங்கையே, நம் தாய் தந்தருக்கு விரோதமான காரியம் செய்கிறோமா?
நம் சமூகத்துக்கு விரோதமான காரியம் செய்து கொண்டு இருக்கிறோமா? நம்முடைய நாட்டுக்கும் வீட்டுக்கும் துரோகம் செய்து கொண்டு இருக்கிறோமா? ஏன் உன் சரீரத்துக்கு துரோகம் செய்து கொண்டு இருக்கிறாய்? அருமையான இளைஞனை, இளங்கியே, உன் திருமணத்திற்கு முன்னால் நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? திருமணம் ஒரு ஆண்டவருக்கு உகந்த மஞ்சம். உன் மஞ்சம் ஆண்டவருக்கு உகந்த பலிவீதம். அருமையானவர்களே, நாம் எங்கே பிரிந்து கொண்டிருக்கிறோம்? அருமையானவர்களே, கிறிஸ்தவ மக்களே, கிறிஸ்துக்குள்ளே வாழ்கிறவர்கள், நான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று சொல்லிக் கொள்கிறாயே, உன் வாழ்வு, உன்னுடைய வழிகள் செம்மையா இருக்கிறதா? உன்னுடைய வழிகள் உத்தமமா இருக்கிறதா? நீதிக்கும் நேர்மைக்கும் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா என்றுதான் என் தேவன் இந்த இடத்துல கேட்டுக் கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிற வசனம் திருப்பாடல் 89 24 28 முடிய. திருப்பாடல் 89 24 28 முடிய. என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும், என் பெயரால் அவனது வலிமை உயர்த்தப்படும். அருமையான தேவ ஜனமே, என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும், என் பெயரால் அவனது வலிமை உயர்த்தப்படும். அருமையானவர்களே, பாருங்க, இந்த கால வேளையில நீ ஆண்டவரோடு இணைந்து கொண்டாய் என்று சொன்னார். ஆண்டவர் அடைக்கல பாறை என்று சொன்னவர். ஆண்டவர் இடத்துல இருக்கிற மக்களுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் என் தேவன் மொழிவார். அருமையானவர்களே, உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், உன் தீய வழியை விட்டு உன் பரிசுத்த பாதையை நீ எடுத்துக் கொள்வாய் என்று சொன்னார். இதோ இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் குடும்பத்திற்கும், இல்லத்திற்கும், உள்ளத்திற்கும், நாட்டுக்கு வரும், உன் சமூகத்துக்கு வரும், உடைய கூட்டங்களுக்கு வரும், உடைய இறை பணிக்கு வரும், உடைய ஊழியத்திற்கு வரும் என்றுதான் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அருமையானவர்களே, அவர் சொன்னார் பாருங்க, என் வாக்கு பிறழாத. அருமையானவர்களே, விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், என் தேவனுடைய வார்த்தை விரும்புவதும் ஒழியாது. அருமையானவர்களே, விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், என் தேவனுடைய வார்த்தை விரும்புவதும் ஒழியாது. அருமையானவர் தேவ ஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் சகோதரா, என் சகோதரி, கிறிஸ்தவ மக்களே, இந்த வார்த்தையை கேளுங்கள். அருமையானவர்கள், அவர் வாக்கு கொடுத்தார் என்று சொன்னால் அவ்வாக்கு பிறழுவதில்லையா? என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவர்களோடு இருக்கும். அவர் பாருங்க, அவருக்கு வாக்கு கொடுத்தார், நான் ஆசீர்வதிப்பேன் தான். அது இன்றோ நாளையோ, அது அடுத்த வருஷமோ, அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். உங்களை உயர்த்துவேன் என்று சொன்னால் அவர் கண்டிப்பாக உயர்த்துவார். அருமையானவர்கள், ஏன் உயர்த்தாதபடி அந்த இடத்திலே நாம் தான் அந்த இடத்திலே தடை செய்து கொண்டிருக்கிறோம்? அருமையானவர்களே, கிறிஸ்துவ வாழ்வு புனிதமான வாழ்வு, பரிசுத்தமான வாழ்வு, சிந்தையும் செயல்பாடுகளும் உன்னை என் தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அருமையானவர்களே, நாம் எந்த வழியில சென்று கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தடை செய்து கொண்டு இருக்கிறோம்? அருமையானவர்களே, நீ நடமாடும் பரிசுத்த தேவாலயம் என்று சொன்ன ஒரு மனுஷிய ஒரு மனுஷனை பார்த்து சொல்றாரு, ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவளை பார்த்து சொல்கிறார், கிறிஸ்துவ குடும்பத்தை பார்த்து சொல்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே வாழ்கிறவர்கள் என்று மற்றவர்கள் சாட்சி கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அருமையானவர், உன்னை ஏற்ற காலத்தில் ஏற்றதை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். அருமையானவர்களே, என் அருமையான தேவ ஜனமே, இந்த வார்த்தையை கேட்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் மனம் மாற வேண்டும். அருமையானவர்களே, இதுக்கு முன்னால நீங்கள் கிறிஸ்துக்குள்ள பேர் கிறிஸ்தவன், நாள் கிறிஸ்தவன், பண்டிகை கிறிஸ்தவனாயிருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டீர்கள் என்று சொன்னால் உண்மையாகவே நீங்கள் ஆண்டவருக்கு உகந்த மகன் மகளாக மாறுவீர்கள். அருமையானவர்களே, தியானித்து பாருங்கள் இந்த வார்த்தை. என் பெயரால் அவனது வலிமை உயர்த்தப்படும். காண்டாமிருகத்தின் வலிமையை கொடுக்கிற என் தேவன் உங்களையும் என்னையும் உன் பலவீனத்தை எடுத்து போட்டு பலத்தை இடை கட்டுகிறவர். உன் பலவீனத்திலே ஆண்டவர் உன்னை பலத்தை கொடுக்கிற ஆண்டவர். ஐயோ, என் சரணி இருக்கிற வரைக்கும் தான் ஆண்டவர் உன்னை சோதிப்பார். அருமையானவர்களே, ஒருவேளை நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே வாழ்கிறவர்களா இருக்கலாம், கிறிஸ்துக்குள்ளே உண்மையாய் சத்தியமாய் நீதியாய் இருக்கிறவர்களா இருக்கலாம். அருமையானவர்களே, உங்களுக்கு பலவீனம் இருக்கலாம், உங்களுடைய எல்லா சோர்வுகளையும் ஆண்டவர் எடுத்து போடுகிறவர். அருமையானவர்களே, ஒருவேளை பரிசுத்த வாழ்விலே உனக்கு எல்லா விதத்திலையும் சோதனைகள், துக்கங்கள், துயரங்கள், கண்ணீர் வருது என்று சொன்னால் உன் ஆசீர்வாதம் உன் பக்கத்திலேயே இருக்கிறது. மக்களே, உன்னை இரட்டிப்பா என் தேவன் இந்த நாளில் ஆசீர்வதிக்கிறவர்.
நீதியின் பொருட்டு துன்பப்படுகிறவர்கள் அவர்கள் கடவுளை காண்பார்கள். அருமையானவர்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுக்கு உடையது என்று வேதம் சொல்லுகிறது. நீதியின் பொருட்டு நீ துன்பப்படுகிறாய். அருமையானவர்களே, அருமையான என் சகோதரா சகோதரியே, நீதியின் பொருட்டு நீ துன்பப்படுகிறாயா? கலங்காதே, திகையாதே, என் தேவன் உன்னோடு இருக்கிறார். நீ உண்மையை விட்டு பெறலாதபடி உன் பாதங்களை செம்மைப்படுத்திக் கொள். இதோ உன்னை அந்த மக்கள் மத்தியிலே மகிமைப்படுத்துகிற தேவன், அந்த மக்கள் மத்தியிலே உன்னை உயர்த்துகிற என் தேவன். அருமையான தேவ ஜனமே, இந்த கால வேளையில என் தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உத்தமமாய் சத்தியமாய் நீ வாழும் பொழுது உனக்கு துன்பம் உண்டு. அருமையானவர்களே, துயரம் உண்டு, கண்ணீர் உண்டு, வேதனை உண்டு, வியாதிகள் உண்டு, வேதனங்கள் உண்டு. அருமையானவர்களே, ஆனால் அதை மேற்கொள்வதற்கு திடன் கொள். இதோ நான் பலத்தை ஆசீர்வதிக்கிற தெய்வம். நீங்கள் ஒருவேளை ஆண்டவருக்கு உத்தமமாய் வாழலாம். அருமையான சகோதரா சகோதரியே, சோதனைகள் மத்தியிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். நேர்மைக்கு புறம்பாய் சொல்லுகின்ற அந்த கூட்டத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். கலங்காதே, உன்னை என் தேவன் மகிமைப்படுத்துவேன் என்று சொன்ன வாக்கு அவர் வாக்கு பிறழுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர், அடுத்த வசனம். அவன் கையை கடல் வரைக்கும் அவன் வலக்கையை ஆறுகள் வரையும் எட்டச் செய்வேன். அருமையான தேவ ஜனமே, அவன் கையை கடல் வரைக்கும் அவன் வலக்கை ஆறுகள் வரைக்கும் எட்டச் செய்வேன். பாருங்களேன் அருமையானவர்களே, பாருங்க ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன அருமையா சொல்றாரு பாருங்களேன். அவன் வலக்கையை ஆறுகள் வரைக்கும் எட்டச் செய்வேன், அவன் கையை கடல் வரைக்கும் உயர்த்துவார். அருமையானவர்களே, கடல் எவ்வளவு உயரம் என்று நாம் அறிந்திருக்க முடியாது. அருமையானவர்களே, உன்னுடைய ஆண்டவருடைய ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை, ஆண்டவருடைய ஆச்சரியமான ஒரு செயல்பாடுகள், உன்னையும் என்னையும் ஆண்டவர் உயர்த்துகிற என் தேவன். இதோ இந்த வார்த்தையில அவர் சொல்லுகின்ற வார்த்தை, அவன் கையை கடல் வரைக்கும் அவன் வலக்கையை ஆறுகள் வரைக்கும் எட்டச் செய்வேன். அருமையானவர்களே, செழிப்பான ஒரு தேசமாய் உன்னை மாற்றுவார், செழிப்பான ஒரு குடும்பமாய் உன்னை மாற்றுவார், செழிப்பான ஆசீர்வாத மக்களாய் உன்னை மாற்றுவார். நீ எந்த செயல் செய்தாலும் உன் கைட்டு செய்த எல்லா காரியங்களும் என் தேவன் பழகி பெருக செய்வார். அருமையானவர்களே, உன் கையிட்டு செய்த எல்லா காரியங்களும் என் தேவன் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அருமையானவர்களே, இதோ இந்த நாளில சொல்கிறார், நீ கையிட்டு செய்த எல்லா காரியங்களும் நான் ஆசீர்வதிப்பேன். அது வேலை ஸ்தலமா இருக்கலாம், வீடா இருக்கலாம், நீ பணி செய்கின்ற ஸ்தலமா இருக்கலாம், ஊழிய பாதையா இருக்கலாம், இறைப்பணியா இருக்கலாம், ஆலய பணியா இருக்கலாம். எந்த பணியில நீங்கள் இருக்கிறீர்களோ அங்கள் பரிசுத்தமா நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னார் என் தேவன் உங்களை உயர்த்துகிறவராயிருக்கிறார். உன் கைட்டு செய்யற எல்லா காரியங்களும் என் தேவன் இந்த கால வேளையில பரிசுத்தப்படுத்துவேன் என்று சொன்னவர். அருமையானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கிறிஸ்துவ வாழ்வா இருக்கிறதா, இல்லை பிசாசு பிடியிலே சிக்கிக்கொண்டு பிசாசாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? பேர் வரைக்கும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நாள் கிறிஸ்தவர்கள், பண்டிகை கிறிஸ்தவர்கள், நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? வெள்ளை அடித்த கல்லறைகள் போல இருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த காலை வேளை எத்தனை வசனங்கள் உங்களிடம் பேசுகிறது பாருங்கள். ஏனென்று சொன்னால் அவர் வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவர். அருமையானவர்களே, நீங்கள் ஆண்டவருக்கு உகந்த மகனாயிருக்கலாம், உகந்த மகளாயிருக்கலாம். அருமையானவர்களே, உங்களுக்கு துன்பம் உண்டு என்று வேத வசனம் சொல்கிறது. ஆனாலும் அதை மேற்கொள்வதற்கு உனக்கு வலிமையும் ஆற்றலும், உனக்கு எல்லா விதத்திலும் நான் அந்த மக்கள் மத்தியிலே உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னவர். தன்னை தாழ்த்திக் கொள்கிறவன் உயர்த்தப்படுவான். மக்களே, தன்னை தாழ்த்துகின்ற வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்வு. அருமையானவர்களே, உங்கள் பாதங்கள் எப்படி இருக்கிறது என்று நினைத்து பாருங்கள். அருமையானவர்களே, ஆண்டவருக்கு உகந்த காரியமாய் செய்து கொண்டு இருக்கிறோமா? ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, நீ ஆண்டவருக்கு உகந்த காரியம் செய்து கொண்டு இருக்கிறாயா? உன் ஊழிய பாதையில எவ்வளவு மோசமான நடவடிக்கையில இருக்கிறோம் என்று எண்ணி பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், அவர் வாக்கு பெறலாதேவர். உன் கையை கடல் மட்டும் உன் வலக்கையை ஆறுகள் மட்டும் உயர்த்தக்கூடிய என் தேவன். அருமையான தேவ ஜனமே, ஆறுகள் எவ்வளவு நீளம் என்று நீர் அறிந்திருக்க முடியாது, கடல் எவ்வளவு உயரம் என்று நீ தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அருமையானவர்களே, அந்த அளவுக்கு உயர்த்துகிற என் தேவன். அருமையானவர்களே, இல்லாதவனை மேன்மையாக்குவேன் என்று சொன்ன தேவன் இந்த காலை வேளையில நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிற அருமையான ஆண்டவர்.
இது அடுத்த வசனம் சொல்கிறது, நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பார். பாத்தீங்களா, ஆண்டவர் செய்த அரும்பெரும் செயல்களை கண்டு உங்கள் குடும்பத்திற்கும் இல்லத்திற்கும் உள்ளத்திற்கும் உங்களுடைய நாட்டுக்கும் வீட்டுக்கும் நீ வேலை ஸ்தலத்திலையும் எந்த இடத்துல நீ பணி செய்து கொண்டிருக்கிறாயோ, உன் ஊழிய பாதையா இருக்கலாம், இறைப்பணியா இருக்கலாம், ஆலய பணியா இருக்கலாம், எந்த பணியை நீ செய்து கொண்டிருந்தாலும் நீ என்ன சொல்வாயாம்? நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். அருமையானவர்களே, மீட்பின் பாறை. அருமையானவர்களே, நாம் சொல்வோம் ஆண்டவரை பார்த்து, ஐயோ என் தேவன் பெரியவர், வல்லமை மிக்க கரத்தின் கீழ் நான் அடைக்கலம் புகுந்தேன், என் தேவன் என்னை உயர்த்திருக்கிறார், என் தேவன் இந்த நாளிலே அவர் எனக்கு மீட்பெரும் அடைக்கல பாறையுமா இருக்கிறார் என்று உன் வாய் பேசும் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்கள், உன் உள்ளத்திலேயும் இல்லத்திலேயும் நடந்த காரியத்தை நீங்கள் நினைத்து பாருங்களே. கடந்த காலத்திலே நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? 10 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம், 30 வருஷத்துக்கு முன்னால நீங்க எப்படி இருந்தீங்க? அதை யாராய்ந்து பாருங்களேன். அந்த காலத்திற்கும் இந்த நாட்களுக்கும் என்ன வித்தியாசம்? எத்தனையோ விதத்திலே உங்களை ஆண்டவர் உயர்த்தவில்லையா? இன்னும் புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்களே மக்களே. ஆண்டவர் வழி நடத்தினதற்கு நன்றி சொல்லி இருக்கிறாயா? ஆண்டவருக்கு விசுவாசமான வழியில நடந்து இருக்கிறாயா? ஆண்டவருக்கு உகந்த காரியத்தை நீ செய்திருக்கிறாயா? இதிலே விழுந்து போயிருக்கிறாய் என்று நீ அறிந்து தெரிந்து கொள்ள. அருமையானவர்களே, எப்பயும் ஆண்டவர் வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர். அருமையானவர்களே, உன்னை உயர்த்துவேன் என்று சொன்னால் அவர் கண்டிப்பாக உயர்த்துகிறவர். நீ ஆண்டவரோடு இணைந்து கொண்டாய் என்று சொன்னால் நீ உயர்ந்தவனை தவிர தாழ்ந்தவன் அல்ல. நீ எப்படி சொல்வாய் என்று இந்த வேத வசனம் ஆண்டவரை பற்றி சொல்கிறது. அருமையானவர்களே, நீ என் தந்தை, அப்பா நீ என்னுடைய கடவுள் ஆண்டவர, என் இறைவன் ஆண்டவர, என் மீட்பின் பாறை ஆண்டவர என்று அவன் என்னை அழைப்பான். பாருங்க எவ்வளவு அருமையான வார்த்தை என்று. இந்த கால வேளையில உங்களுக்கு கிடைக்காத ஒரு பொக்கிஷம். அருமையானவர்களே, இத்தனை நாள் தேடி தேடி அலைந்தீர்களே, இந்த நாளிலே சொல்கிறார், நீ என்னை அடைக்கல பாறை என்று சொல்வாய், என் தந்தை என்று சொல்வாய். அருமையானவர்களே, நீங்கள் வழிகளை செம்மைப்படுத்திக் கொள்ளுங்கள், சீர்படுத்திக் கொள்ளுங்கள், உங்கள் நடைகளை உடைகளை மாற்றிக் கொள்ளுங்கள். அருமையானவர்களே, கிறிஸ்துவ வாழ்வை வாழுங்கள், அடக்க ஒடுக்கமாய் ஞானத்தோடு இருக்கிறவன் கிறிஸ்தவன் என்று வேதம் சொல்கிறது. அருமையானவர்களே, நமக்கு கட்டளைகள் அதிகம் உண்டு. எப்படி வாழ வேண்டும், எப்படி நீ நடக்க வேண்டும், எப்படி நீ இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று நம் வேதம் நம்மளை போதிக்கிறது. அருமையானவர்களே, நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம் என்றுதான் ஆண்டவர் வினாவிக் கொண்டிருக்கிறார். அதுக்கடுத்த வசனம், நான் அவனை என் தலைப்பேறு ஆக்குவேன், மன்னகத்தில் மாபெரும் மன்னன் ஆக்குவேன். பாருங்க அருமையானவர்களே, தலைப்பேறு. ஆண்டவருக்கு உகந்த மகன், உகந்த மகள். இது ஆண்டவருக்கு உகந்த குடும்பம், இது ஆண்டவருக்கு உகந்த சமூகம், இது ஆண்டவருக்கு உகந்த அடைக்கல பாறை, இது ஆண்டவருக்கு உகந்த ஊழியம், இது ஆண்டவருக்கு உகந்த இறைப்பணி, ஆண்டவருக்கு உகந்த ஆலயத்தின் பணி, ஆலயத்துக்கு ஆண்டவருக்கு உகந்த நாடு என்று ஆண்டவர் சாட்சி கொடுக்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த இடத்திலே ஆண்டவர் சாட்சி கொடுத்து கொண்டு வந்து இருக்கிறார். அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நினைத்து பாருங்களேன், அடைக்கலை பாறை என்று என்னை சொல்வான், அப்பா என்று அழைப்பான், என் மீட்பர் என்று அழைப்பான். அருமையான தேவ ஜனமே, இந்த வசனம் சொல்கிறது, நான் அவனை என் தலைப்பேராக்குவேன், என் முதல் கனி, என்ன தலைமை பேர், என் மகள் என்னுடைய மகளாயிருப்பார்கள். தலைப்பேர் என்று சொன்னால் முதன் பிள்ளை, முதுமையான இடத்திலே உன்னை வைப்பேன் என்று சொன்னார். அவர் மண்ணுலகிலே உன்னை ஆண்டவர் மன்னனாக்குவாராம், அரசனாக்குவார். அருமையானவர்களே, இந்த வசனத்தை நீங்க ஆழமாய் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் ஆண்டவரோடு இருப்பீர்கள் என்று சொன்னார், தலைப்பேராயிருப்பீர்கள். அவனை இந்த உலகத்துக்கு ராஜாவாக்குவேன், நீ இருக்கிற வேலை ஸ்தலத்துல உன்னை உயர்த்துவேன், எந்த பணியில இருக்கிறையோ அங்கே முதுமையானவனாய் நான் ஆக்குவேன், கடையனாய் அல்ல என்று இந்த வேத வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அருமையானவர்களே, அடுத்தபடியாக அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன், அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும்.
அருமையான தேவ ஜனமே, எத்தனையோ நாள் இந்த வசனங்களை நாம் வாசித்திருப்போம். உள் கருத்தை அறியாதபடி நாம் வாசித்திருக்கிறோம். அருமையானவர்கள், அவன் மீது கொண்ட பேரன்பு நிலைக்குமாறு செய்வேன். எந்த போதிலும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போவதில்லை. அருமையானவர்கள், நாம் செய்த தீச்செயல்கள் தான் நம்மளை அதை மங்க வைத்துக் கொண்டிருக்கிறது. அற்புதம் செய்யாதபடி தடை செய்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, என் கிறிஸ்தவ மகனே, கிறிஸ்தவ மகளே, கிறிஸ்துவுக்காக செய்கின்ற ஒவ்வொரு பணியில இருக்கிறவர்களே, உங்கள் பாவங்கள் தான் உங்களுக்கு தடையா இருக்கிறது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்றுமே நிலைத்திருக்கும் என்று அவர் இந்த இடத்திலே முன்மொழிகிறார். அருமையானவர்களே, அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கை எப்பொழுதும் நிலைத்திருக்கும். நம்மகிட்ட ஒரு உடன்படிக்கை என் தேவன் செய்திருக்கிறார் என்று சொன்னால் அது நிலைத்திருக்கும் என்று ஆண்டவர் இந்த வேத வசனத்தில் சொல்கிறார்கள். அருமையானவர்களே, நீங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள்? அவரது பேரன்பை கொண்டு இருக்கிறீர்களா? அவர் உடன்படிக்கையோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா என்று சோதித்து ஆராய்ந்து பாருங்கள். நம் உடன்படிக்கையின் மித்தம் நம் குடும்பத்திலேயும், இல்லத்திலேயும், உள்ளத்திலேயும், நம் வேலை ஸ்தலத்திலேயும், நம் எங்க இருந்தாலும், நாட்டிலேயும், வீட்டிலேயும், எங்க இருந்தாலும் உடன்படிக்கையின் மீறாதபடி நீங்கள் வேலை செய்து கொண்டு இருக்கிறீர்களா? உங்களுடைய வேலை பரிசுத்தமா இருக்கிறதா என்று ஆராய்ந்து பாருங்கள். அதுக்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம், நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 8-12. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 8-12 முடிய. இகழ்வாரை கடிந்து கொள்ளாதே, அவர்கள் உன்னை பகைப்பார்கள். ஞானிகளை நீ கடிந்து கொண்டால் அவர்கள் உன்னிடம் அன்பு கொள்வர். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அருமையான தேவ ஜனமே, இகழ்வோரை கடிந்து கொள்ளாதே, அவர்கள் உன்னை பகைப்பார்கள். ஞானிகளை கடிந்து கொண்டால் அவர்கள் உன்னிடம் அன்பு கொள்வார்கள். புத்தி உள்ளவங்கிட்ட நீங்க அறிவுரை சொல்லலாம். அருமையானவர்களே, இந்த பையன் சொன்னா கேட்பான், இந்த மகள் சொன்னா கேட்பாங்க அப்படின்னு சொன்னா, அருமையானவர்களை நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுக்கும், அவர்கள் வழிகளை செம்மைப்படுத்தும், அவர்கள் வழிகளை சீர்படுத்தும் என்று இந்த வேத வசனம் சொல்கிறது. ஆனா புத்தி இல்லாதவங்கிட்ட போய் சொன்னீங்கன்னா அவன் உன்னை இகழ்வான். அது சொல்லி பிரயோசனம் இல்லை. அருமையானவர்களே, அவனோட போதிக்கிறது வேஸ்ட் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். புத்தி இல்லாதவங்கிட்ட போய் நீங்க பேசக்கூடாது. அவன் உன்னை இகழ்வான் என்று வேதம் சொல்கிறான். ஆனால் நீங்கள் சொல்வதை கேட்பார்கள் என்று சொன்னால் அவர்களிடம் கண்டிப்பாக நீங்கள் சொல்ல வேண்டாம். அருமையானவர்களே, அவன் வாழ்க்கையை செம்மைப்படுத்தும். அவன் தாறுமாறாக போகின்ற வழிகளை என் தேவன் செம்மைப்படுத்துகிறவர். உங்கள் வாக்கு, உங்கள் வார்த்தையை கண்டு அந்த மகனோ மகளோ, இளைஞனோ இளைஞியோ மாறுவார்கள் என்று சொன்னால் ஆண்டவருக்கு உகந்த காரியம் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கவும், மற்றவர்களுக்கு நல் வார்த்தையை கொடுக்கவும், அவர்களை நல் வழியிலே செலுத்தவும் அவனுக்கு கடமையாயிருக்கிறது என்று இந்த வேதம் நமக்கு முன்மொழிகிறது. ஆண்டவர் இந்த நாளில் ஆண்டவர் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் அருமையான மக்களே, நீங்கள் கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அடுத்ததாக, ஞானிகளுக்கு அறிவுரை கூறு, அவர்களது ஞானம் வளரும். நேர்மையாளருக்கு கற்றுக்கொடு, அவர்களது அறிவு பெருகும். பாருங்க அருமையானவர்களே, நீங்க சொல்வது சொல்லாலும் செயலாலும் நீங்கள் யாருக்கிட்ட சொல்லிக் கொண்டு இருக்கிறீர்கள்? யாருக்கிட்ட நீங்க கீழ்ப்படிதல், நீங்கள் சொல்வதை கீழ்ப்படுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களிடம் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுங்கள். அவர்களுடைய பாதைகளை செம்மைப்படுத்துங்கள். அவர்களுக்கு எந்த விதத்திலே நீங்கள் ஞானத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை போதிப்பீர்களோ அவர்கள் வழிகள் செம்மையாக. அருமையானவர்களே, மற்றவர்களுடைய வாழ்க்கையை நாம் செம்மைப்படுத்தி சீர்படுத்துவதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய கடமையாயிருக்கிறது. அருமையானவர்களே, மற்றவர்களோடு சேர்ந்து கொண்டு நாம் பாவம் செய்து கொண்டு இருக்கிறோமா? மற்றவர்களுக்கு பாவத்தை சுட்டி காமிச்சு பாவத்தில விழச் செய்ய நம்ம உதவி செய்து கொண்டு இருக்கிறோமா? எதில் இருக்கிறப்பாரு கிறிஸ்தவனே, கிறிஸ்தவளே, மற்றவர்கள் பாவத்தில விழுவதற்காக நீ அறிவுரை சொல்லிக் கொண்டிருக்கிறாயா? மற்றவர்களுடைய கிறிஸ்துவ பாதையை கெடுத்துக் கொண்டிருக்கிறாயா? மற்றவர்களுடைய கிறிஸ்துவ வாழ்வை கெடுத்துக் கொண்டிருக்கிறாயா? மற்றவர்களுடைய கிறிஸ்துவ பணியை கெடுத்துக் கொண்டிருக்கிறாயா? என் கிறிஸ்தவ மகளே, மகனே, நீ யாருடைய பாதையை சீர்படுத்தாதபடி அவர்களை நசுக்கிக் கொண்டு இருக்கிறாய்.
உன் ஊழிய பாதையில நீ செம்மையாய் சீராய் இருக்கிறாயா? ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிவிட்டு அவர்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறாயா என்று நீ ஆராய்ந்து பாருங்கள். அருமையானவர்களே, ஆராய்ந்து பாருங்கள், என் செம்மையாய் சீராய் நாம் சொல்லிக் கொடுக்கிறோமா என்று. அடுத்த வசனம். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம். தூயவராகிய அவரை பற்றிய உணர்வே மெய் உணர்வு. அருமையான தேவ ஜனமே, இங்க பாருங்க, ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம். தூயவராகிய அவரை பற்றி உணர்வே மெய் உணர்வு. உண்மையும் சத்தியமும் வாழ்வும் அவர்தான். அருமையானவர்களே, நீங்கள் எதை கொண்டு அதை சரி செய்ய முடியும்? அருமையானவர்களே, ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே தொடக்கமா. ஆண்டவரிடம் உங்களுக்கு பயம் இருந்ததுன்னா நீங்க எந்த ஒரு தீமையும் செய்ய மாட்டீங்க. எந்த ஒரு தீமைக்கும் நீங்க வழி போக மாட்டீங்க, தொணை போக மாட்டீங்க. பாவத்துக்கு தொணை போய்கிட்டு இருக்கியா கிறிஸ்தவனே, கிறிஸ்தவல, உன்னை உயர்த்தி கொள்வதற்கு உன் வேலை ஸ்தலத்துல நீ பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லி பாவத்துல சில மக்களை விலை செய்து கொண்டு இருக்கிறாயா? சில பாவமை அறியாத பிள்ளைகளை நீங்கள் பாவத்துல விலை செய்து கொண்டு இருக்கிறீர்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இந்த கால வேளையில முன்மொழிகிற வார்த்தை. அருமையானவர்களே, தெய்வத்தின் பயம் ஞானத்தின் இருப்பிடம். ஆண்டவர்கிட்ட கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம். தூயவராகிய அவரை பற்றி உணர்வே மெய் உணர்வு. அருமையானவர்களே, ஆண்டவர்கிட்ட நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றுதான் இந்த வேத வசனம் முன்மொழிகிறது. அருமையானவர்களே, அடுத்த வசனம். என்னால் உன் வாழ்நாட்கள் மிகும், உன் ஆயுட்காலம் நீடிக்கும். பாருங்க அருமையானவர்களே, என்னால் உன் வாழ்நாட்கள் மிகும். நீங்க ஆண்டவர்கிட்ட இருந்தீங்கன்னா உங்க நாட்கள் அதிகரிக்கும், உங்கள் ஆயுள் காலமும் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்கிறார். அருமையானவர், நீ என்னோடு இணைந்து கொண்டாய் என்று சொன்னான் உன் நாட்களும் உன் ஆயுள் காலங்களும் கூடும். அருமையானவர்களே, தீய வழிகள் செய்யலாம், தீய வழிகளை நீங்கள் சென்று கொண்டிருந்தால் துர்மார்க்கனின் வழிகள் நடைப்பினும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்படி நீங்கள் ஞானிகளாய் இருந்தால் அதனால் வரும் பயன் உங்களுக்கே உரியதாகும். நீங்கள் ஏளனம் செய்வோராய் இருந்தால் அதனால் வரும் விளைவை நீங்களே துய்ப்பீர்கள். அருமையானவர்களே, இதுதான் வார்த்தை. ஆண்டவருடைய அச்சம் உங்களை உயர்த்தும். ஆண்டவருடைய விட்டு விலகி சென்றாய் என்று சொன்னால் அது உங்களுக்கு துன்பத்தை விளைவிக்கும் என்று வேதம் சொல்கிறது. அருமையானவர்களே, ஆண்டவர்கிட்ட நீங்க இருந்தீங்கன்னா அது நல்லது நடக்கும். ஆண்டவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துகிறவர். ஆண்டவரை விட்டு விலகிட்டியா எனக்கு அழிவுதான் என்று இந்த வேத வசனம் நமக்கு வலியுறுத்துகிறது. அருமையானவர்களே, ஆண்டவர்கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷம் சமாதானம் இருக்கும். ஒருவேளை துக்கமா இருந்தாலும் நீங்கள் நீதியின் பொருட்டு துன்பப்படும் பொழுது ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறவராயிருக்கிறார். ஆனால் ஆண்டவரை விட்டு இந்த வசனத்தின்படி நீங்கள் விலகி சென்றீர்கள் என்று சொன்னால் என் தேவன் இந்த இடத்துல சொல்கிறார். அருமையானவர்களே, ஏளனம் செய்வாராய் இருந்தால் அதன் வரும் விளைவுகளை நீங்களே தீர்ப்பீர்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். அருமையானவர்களே, பாவத்துக்கு உடந்தையா இருக்கிற என் சகோதரா சகோதரி, கிறிஸ்தவனே கிறிஸ்தவளே, மனம் மாறுவாயா? பாவமே அறியாத மக்களை நீங்கள் பாவத்திலே விலை செய்து கொண்டு இருக்கிறையா? நினைத்து பாருங்கள் அருமையானவர்களே. நீங்கள் உயர வேண்டும் என்று சொல்லி மற்றவர்களை பழிகேடு ஆக்கி கொண்டிருக்கிறாயா? அருமையான சகோதரா சகோதரி, உன் ஊழியத்திலே உன் வேலை செய்யற பணியிலே இறை பணியிலே செய்து கொண்டிருக்கிறீர்களா? நாம் உயர வேண்டும், அவர்களை பாதாளத்தில் இறக்கி கொண்டு இருக்கிறாயா? பாவத்திலே விலை செய்து கொண்டு இருக்கிறாயா? அது குழந்தையா இருக்கிற என் சகோதரா சகோதரி, இந்த நாளிலே நீ மனமாறு. ஆண்டவர் முன்மொழிகிறார், எதை செய்கின்றாயோ நன்மை தீமை உன் கரத்திலே கொடுத்திருக்கிறேன், எதை ஏற்றுக்கொள்வாயோ அதன்படி உன் வாழ்க்கை செம்மையாய் சீராயிருக்கும் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. அடுத்தபடியாக எபிரேயர் 6:14. எபிரேயர் 6:14. நான் மீது அருமையாகவே ஆசை பொழிந்து உன்னை பலுகி பெருக செய்வேன். அருமையான தேவ ஜனமே, நான் உன் மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து உன்னை பலுகி பெருக செய்வேன். அருமையான தேவ ஜனமே, நீங்க ஆண்டவரோடு இருப்பீர்கள் என்று சொன்னார் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், உங்களை பலுகி பெருக செய்கிற என் தேவன். இந்த நாளில் உங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரோடு இணைத்துக் கொள்கிற என் தேவன். அருமையானவர்களே, அவர் பாருங்க அருமையா சொல்கிறார், நான் உன் மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து உன்னை பலுகி பெருக செய்வேன் என்றார்.
அப்போ ஆண்டவரோடு நீ வாசம் செய்யும் பொழுதுதான் நீ பழுகி பெருக முடிய அருமையானவர்களே. நீ வீழ்ச்சி அடையவே மாட்டாய். உன்னை ஆண்டவர் உயர்த்து கொண்டே இருப்பார். மற்றவர்கள் மத்தியில் உன்னை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பார். அருமையானவர்களே, உங்கள் வழிகளை செம்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்த வசனம் எபிரேயர் 8:10. எபிரேயர் 8:10. அந்நாட்களுக்கு பின் இஸ்ரேல் வீட்டாரோடு நான் செய்யவிருக்கும் உடன்படிக்கை இதுவே. என் சட்டத்தை உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாய் இருப்பேன், அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள். ஆண்டவர். அருமையான தேவ ஜனமே, நீங்க பாத்தீங்களா? அருமையா சொல்றாரு. அந்நாட்களில் பின் இஸ்ரேல் வீட்டாரோடு நான் செய்யவிருக்கும் உடன்படிக்கை இதுவே. என் சட்டத்தை உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாயிருப்பேன், அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர். அருமையானவர்களே, இதெல்லாம் நீங்க ஆழமா சிந்தித்து பாருங்களேன். அவர் ஆழமா சொல்றாரு, உன் இருதயத்துல நான் குடிகொள்கிறதே, உன் வழிகளை செம்மப்படுத்துகிறவர், உன் உச்சம் தலையிலிருந்து உன்னை உள்ளங்கால் வரைக்கும் உன்னை பரிசுத்தப்படுத்துகிற தேவன் என்று இந்த வேதத்தில் சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, அவர்களை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், என் மக்களை நான் ஆசீர்வதிப்பேன். கிறிஸ்தவன் என்று சொன்னால் உன்னுடைய உடன்படிக்கை ஆண்டவர் செய்கிறார். அவன் இதயத்திலே எழுதுவேன், அவன் செயல்பாட்டிலையும் சிந்தையிலையும் அவன் ஒருநிலைப்படுவான் என்று என் வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, ஆண்டவரோடு இருக்கும் பொழுது உங்கள் பாதைகளும் இடராது. அருமையானவர்களே, அதுக்கு அடுத்தபடியாக எரேமியா 32:40. எரேமியா 32:40. என்றும் உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன், எனவே அவர்களுக்கு நன்மை செய்ய நான் தவற மாட்டேன். என்னை பற்றிய அச்சத்தை அவர்களது இதயத்தில் பதிய வைப்பேன், இதனால் அவர்கள் என்னை விட்டு விலகிச் செல்ல மாட்டார்கள். அருமையான தேவ ஜனமே, இந்த வசனம் பாருங்க என்ன அருமையா சொல்லுது. நான் அவர்களோடு என்றும் நிலைத்திருக்கும் உடன்படிக்கையை செய்து கொள்வேன், எனவே அவர்கள் நன்மை செய்ய தவறமாட்டேன். என்னை பற்றி அச்சம் அவர்களது இதயத்தில் பதிய வைப்பேன், இதனால் அவர்கள் என்னை விட்டு விலகி செல்ல மாட்டார்கள். அருமையானவர்களே, தெய்வத்தின் பயம் ஞானத்தின் இருப்பிடம் என்று சொன்ன தெய்வம் அவர்களுடைய பயத்தை, ஆண்டவருடைய பயம் இருக்கணும்னு சொல்லி கிறிஸ்துக்குள்ள வாழ்கிறவர்களுக்கு மட்டும்தான் வரும். நீ உண்மையாய் உத்தமமாய் நீ செய்வாய் என்று சொன்னால் அருமையானவர்களே, இது வாக்கு பெறலாது இருக்கும். அருமையானவர்களே, வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவர். அருமையானவர்களே, இந்த வார்த்தை அருமையாக சொல்லுகிறது, அவர்கள் என்னை விட்டு விலகி செல்ல மாட்டார்கள். Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. அருமையான தேவ ஜனமே, நம்ம கடவுள்கிட்ட இருந்துட்டோம்னு மட்டும் கடவுள் உங்களை பிடிச்சிட்டாருன்னா நீங்க இடமோ வளமோ திரும்பவே விட மாட்டார். அருமையானவர், எந்த சூழ்நிலையிலும் உன் பாதப்படி இடராதபடி என்னாலும் அவர் உன்னை நேசிக்கிறவர், என்னாலும் உன்னை ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். அருமையானவர்களே, அதுக்கு அடுத்த வசனம் சொல்கிறது 1 பேதுரு 3:4 வசனம். 1 பேதுரு 3:4 வசனம். மாறாக மனிதன் உள்ளத்தில் மறைவாயிருக்கும் பண்புகளாகிய பணிவும் அமைதியுமே உங்களுக்கு அழியாத அலங்காரமா இருக்கட்டும், கடவுள் பார்வையில் அதுவே விலை உயர்ந்தது. அருமையானவர்களே, அருமையா சொல்றாரு பாருங்களேன். மாறாக மனிதன் உள்ளத்திலே மறைந்திருக்கும் பண்புகளாகிய பணிவும் அமைதியும் உங்களுக்கு அழியா அலங்காரமா இருக்கட்டும், கடவுள் பார்வையில் அதுவே விலை உயர்ந்தது. Praise the Lord. பணிவு, இரக்கம், கருணை, நன்மைய அருமையானவர்களே, தேவன் சொல்லுகிறார். அருமையான தேவ ஜனமே, நேற்றும் இன்றும் என்றும் என்றென்றும் மாறா தேவன் இந்த நாளை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கிறவர். அவர் உங்களை ஏற்ற நாளிலே ஏற்றதை உயர்த்துகிற என் தேவன். அருமையான தேவ ஜனமே,
இந்த வார்த்தையை கேட்டு அவர் சொல்கிறார் பாருங்களேன், பணிவு, அமைதி உங்களுக்கு அழியாத அலங்காரம். அருமையானவர்களே, தன்னை தாழ்த்தி கொள்கிறவன் உயர்த்தப்படுவான். அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? கிறிஸ்துக்குள்ளே வாழ்கிறவர்களே, கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்கிறவர்களே, கிறிஸ்துவ குடும்பமே, கிறிஸ்துவ சமூகமே, கிறிஸ்துவ ஊழியமே, கிறிஸ்துவ திருச்சபையே, நாம் எங்கே நின்று கொண்டு இருக்கிறோம்? அருமையானவர்களே, நம்மளையே நாம் சோதித்து ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னார் ஆண்டவர். இத்தனை வார்த்தைகள் மொழிந்தார். அருமையானவர்கள், எப்படியெல்லாம் நம்மளை வழி நடத்துகிறேன், ஆண்டவரோடு இருக்கிறவர்கள் எப்படியெல்லாம் வாசம் செய்வார்கள், எப்படியெல்லாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள் என்று இந்த அடைக்கல பாறையை பற்றி நாம் பார்த்தோம். அருமையானவர்களே, ஆண்டவர்கிட்ட இருக்கிறோம் என்று சொன்னால் அவர் சொல்லுகின்ற வார்த்தையை பார்த்தீர்களா? அவர் என்றும் நம்மளை விட்டு பிரியாத தேவன். அருமையானவர்களே, அவர் என்றும் நம்மளை விட்டு பிரியாத தேவன். ஆண்டவரோடு இருப்பவர்களுக்கு தேவன் செய்கிற அரும் பெரும் செயல்கள். அருமையானவர்களே, கடைசியாக ஒரு வார்த்தையை வாசிப்போம். சபை உரையாளர் 7:29. சபை உரையாளர் 7:29. நான் தெரிந்து கொண்டதெல்லாம் இதுவே, கடவுள் மனிதரை நேர்மையுள்ளவராகவே படைத்தார். ஆனால் வாழ்க்கை சிக்கல்கள் அனைத்தும் மனிதர் தேடிக்கொண்டவை. கடைசியில தீர்வு கொடுத்துட்டார். தான் தெரிந்து கொண்டதெல்லாம் இதுவே, கடவுள் மனிதரை நேர்மையாளராகவே படைத்தார். ஆனால் வாழ்க்கையில் சிக்கல் அனைத்தும் மனிதன் தேடிக்கொண்டான். அருமையானவர்களே, ஆண்டவர் நேர்மையாளர் தான் உன்னை படைச்சாரு. உன் தாயின் கருவில விரும்பாவதுக்கு முன்னாலே தேவன் உன்னை சித்திட்டு ஆசீர்வதித்து உண்மையும் நித்தியமும் சத்தியத்துக்குமாக வாழ என் தேவன் உன்னை ஆசீர்வதித்தார். ஆனால் நீ வளர 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 தீச்செயல் செய்து சிக்கலிலே மாட்டிக்கொண்டு அது மனிதன் செய்து கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவருடைய அபிஷேகத்தை நாம் தகர்த்தெறிந்து விட்டோம். அருமையான கிறிஸ்தவனே, கிறிஸ்தவளே, என் இளைஞனே, இளங்கியே, நீ கிறிஸ்துவ பேரை வைத்துக் கொண்டு எங்கே உழந்து கொண்டு இருக்கிறாய்? எந்த பாவத்திலே உழந்து கொண்டு இருக்கிறாய்? மக்களே, என் ஊழியம் செய்கிற சகோதரா, சகோதரியே, நம் ஊழியம் செம்மையாய், சீராய், உத்தமமாய், சத்தியமாய் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பாருங்கள். இறை பணியில இருக்கிறவர்கள், ஆலய பணியில இருக்கிறவர்கள், எந்தெந்த பணியிலே உகந்த கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோமே, கிறிஸ்துக்குள்ளே வாழ்கிறவர்களாய் இருக்கிற நாம் இந்த ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இந்த ஆசீர்வாதம் கடவுளோடு ஒன்றித்து இருப்போம் என்று சொன்னால் இந்த கால வேளையில முன்மொழிந்த அனைத்து வார்த்தையுமே உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அருமையானவர்களே, இதோ ஆண்டவர் நன்மைக்காகவே நம்மளை படைத்தார். அவர் சாயலாய் உண்டாக்கி உயிராக்கி ஆசீர்வதித்த தேவன் சொல்கிறார், நான் படைக்கும் பொழுது அவர்களை நேர்மையாகவும் உத்தமமாகவும் சத்தியமாகவும் நீதிக்கு புறம்பாய் எதுவும் செய்யக்கூடாது என்று ஒரு உத்தமமாய் நான் படைத்தேன் என்று சொன்னார். ஆனால் அவர்கள் தேடிக்கொண்டது தீமையே, சிக்கலை ஏற்படுத்தி கொண்டது அவர்களுடைய தவறு, அவர்களுடைய பாவம், என்னை விட்டு அகன்று சென்றார்கள் என்று கடைசியில தேவன் நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நான் தெரிந்து கொண்டதெல்லாம் இதுவே, கடவுள் மனிதரை நேர்மையாளராகவே படைத்தார். ஆனால் வாழ்க்கை சிக்கல்கள் அனைத்தையும் மனிதன் தேடிக்கொண்டான். அருமையானவர்களே, பார்த்தீர்களா? தேவ ஜனமே, இந்த கால வேளையில் நம்ம கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு ஆண்டவர் சமூகத்திலே இருக்க இது ஆசீர்வாதமா இருக்கும் என்று, ஆண்டவர் சமூகத்திலே இருக்கும் பொழுது நீங்கள் எத்தீங்குக்கும் அஞ்சுதேன் என்று சொன்ன வார்த்தையின்படி அவருடைய வளையத்துக்குள்ளே நீங்கள் வாழும் பொழுது உங்கள் பாதங்கள் இடராது. மக்களே, அவர் என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாரோ ஏற்ற டைம்ல ஏற்றதை நான் ஆசீர்வதிக்கிற தேவன். யூ மஸ்ட் பி பேஷண்ட். உங்களை நீங்கள் தாழ்த்துவீர்கள் என்று சொன்னால் உயர்த்தப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அருமையானவர்களே, என்னுடைய ஆசீர்வாதம் ஒருபோதும் தகர்க்கப்படுவதில்லை. மகனே, மகளே, உன்னுடைய தீச்செயலினாலே நீ அதை செம்மைப்படுத்தாமல் அதை ஒளி வீசாத தடுத்து கொண்டு இருக்கிறது. அருமையானவர்களே, ஆண்டவர் கொடுத்த ஒரு பொக்கிஷம், ஒவ்வொரு ஆசீர்வாதம், ஒவ்வொரு கனிகளும், ஒவ்வொரு கொடைகளும், ஒவ்வொரு வசனம், ஒவ்வொரு எல்லா விதமான அதிகாரத்தையும் ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார். அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார். அது எங்கே இழந்து கொண்டு இருக்கிறாய் என் கிறிஸ்தவ மகனே, மகளே? அதை சரி செய்து கொள்வாய் என்று சொன்னார். ஆண்டவர் உனக்கு அடைக்கல பாறையா இருக்கிறார்.
தொடக்கமும் முடிவும் என் தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். நீ கைது செய்த எல்லா காரியங்களும் ஏற்ற நேரில் ஆண்டவர் உயர்த்துகிறவராயிருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, இந்த நாளிலே நாம் அடைக்கல பாறையோடு இணைந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரோடு அடைக்கலம், ஆண்டவரோடு இருக்கிறவர்களுக்கு என்னெல்லாம் நன்மை என்று நாம் அறிந்து கொண்டோம். அருமையானவர்களே, ஆண்டவரை விட்டு விலகும் பொழுது என்னெல்லாம் நஷ்டப்படும் என்று நீங்கள் அறிந்தவர்களாயிருக்கிறீர்கள். அருமையானவர்களே, உங்களையே நீங்கள் ஆராய்ந்து பார்த்து உங்களை சரி செய்து கொள்வீர்கள் என்று சொன்னால் தேவன் என்னாலும் உங்களோடு இருக்கிறவர், உங்களை ஆசீர்வதிக்கிறவர். இன்மையிலும் மறுமையிலும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். இதை கேட்டு மனமாறி ஆண்டவருடைய கிறிஸ்துவ வாழ்கின்ற மகனும் மகளாய் மாறும்படியாக என் தேவன் இந்த சிந்தனைக்கு இந்த நாளிலே நம்மளோடு பேசின கடவுளுக்கு நன்றி சொல்லி, இந்த நாளிலே இந்த தேவன் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் என்று சொல்லி, பழையன கழிந்தன புதியன புகுந்தது என்று சொல்லி ஒரு புதிய சாட்சியாய் வாழ்வோம் என்று சொல்லி, இந்த நாளை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி போடுவார் என்று சொல்லி இந்த நாளிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த நாட்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீங்க ஆசீர்வதிங்க, அங்கீகரிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பிதாவின் குமரனுமான மாதாவின் மைந்தனுமான இயேசு கிறிஸ்து நாமத்துல ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றினால் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளா இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதா சுதன் பரிசுத்த ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதித்து அங்கீகரித்து எல்லா விதமான தீமையை விலக்கி நல்பாதையிலே வழி நடத்த ஆசீர்வதித்து அங்கீகரித்து பொருட்படுத்திக் கொள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென்.